السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த ஜும்மாவுடைய உரையிலே அல்லாஹுவை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அல்லாஹுவை புரிந்து கொள்வதிலே மனிதர்கள் செய்கிற இன்னொரு தவறை நாம் இந்த வாரம் பார்க்கவிருக்கிறோம். மனிதர்கள் தங்களுக்கு துன்பங்கள் நேரும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு உதவியை அல்லாஹ்விடத்திலே கடவுளிடத்திலே வேண்டும் பொழுது அவர்கள் மனிதர்களிடத்திலே எப்படி வேண்டுவார்களோ, எப்படி அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வார்களோ அப்படித்தான் இறைவனிடமும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு கோரிக்கை இருக்கிறது, ஒரு குழந்தை வேண்டும், அல்லது பணம் வேண்டும், அல்லது இருக்கிற நோய் போக வேண்டும், கவலை நீங்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன. இந்த பிரச்சனைகளுக்காக அல்லாஹ்வை, கடவுளை, இறைவனை அணுகக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம எப்படி இந்த மாதிரி காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், நமக்கு மேல உள்ளவரிடமிருந்து ஒரு காரியம் நமக்கு நடக்கணும், நம்முடைய முதலாளியிடமிருந்து, நம்முடைய எஜமானிடமிருந்து, நம்முடைய அதிகாரிகளிடமிருந்து, நம்முடைய அமைச்சர்களிடமிருந்து, நம்முடைய முதல்வர்களிடமிருந்து, பிரதமரிடமிருந்து, கவர்னரிடமிருந்து, ஜனாதிபதியிடமிருந்து நம்ம ஒரு கோரிக்கையை பெறுவதாக இருந்தால் எப்படி பெறுறோம் என்று சிந்திக்கிறார்கள். இதே மாதிரி தான் அல்லாஹ்விடத்திலும் கேட்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். எப்படி பெறுகிறோம் என்று சொன்னால், நம்ம ஒரு முதல்வரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம், நேரடியாக நமக்கு போக முடியறது இல்லை. முதல்வரை நம்மால் பார்க்கவே முடியாது. நமக்கு முதல்வரை தெரிந்திருக்கிறது, பேப்பர்ல பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம், இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் பிரதமர் என்று நமக்கு தெரியும். நம்மை அவங்களுக்கு தெரியாது, நம்ம யாருன்னு உங்களுக்கு விளங்காது. அதற்காக நம்ம என்ன செய்வோம் என்று கேட்டால், அவர்களிடத்திலே நம்மை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி அவர் மூலமாகத்தான் நம்ம அணுகுவோம். பெரும்பாலான மக்கள் எப்படி அணுகுவோம் என்று சொன்னா, முதல்வரை பார்த்தாலோ, பிரதமரை பார்க்கறதா, மந்திரியை பார்க்கறதா இருந்தாலும் நம்ம நேரடியாக அவரை போய் பார்க்க முடியாது, பார்த்தா நடக்காது. அவரை சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா கூட நம்ம கோரிக்கை நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்ப நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், இவர் நல்லவர், இவர் நம்ம கட்சிக்காக உழைக்கிறவர், இவர் உங்க மேல விசுவாசம் உள்ளவர் என்று நம்மளை பற்றி கொஞ்சம் கூட குறைய எடுத்து சொன்னால் நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்புகிறோம், நிறைவேறவும் செய்கிறது. இப்படித்தான் காரியத்தை சாதிக்கிறோம். இதே மாதிரி என்ன செய்யறாங்க தெரியுமா? நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை, குழந்தை வேணும், நோய் தீரணும், அல்ல அதிகமான வசதி, பணக்காரன் ஆகணும், இந்த மாதிரி ஆசைப்படக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம எப்படி அல்லாஹ்ட்ட நேரம் கேட்கறது? ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் நம்மளால நேரம் கேட்க முடியல, ஒரு ஜனாதிபதிட்ட போய் நம்மளால நேரம் கேட்க முடியல, ஒரு மந்திரிட்ட போய் நேரம் நம்மளால கோரிக்கை வைக்க முடியல, ஒரு எம்பிட்ட போய் நம்மளால அணுக முடியல. அவன் எவ்வளவு பெரிய ஆள் அல்ல, அவங்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? அப்ப நம்ம கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. நாம என்ன செய்யணும்னு கேட்டா, யாரையாவது ஒரு ஆளை துணைக்கு வைத்துக் கொண்டு அவருடைய சேனல்ல, அவர் வழியாக நம்ம இறைவனை அணுகினால் நம்ம காரியம் கைகூடும். இப்படித்தான் மனிதர்கள், எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி, பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இறைவனை அணுக வேண்டும் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது இறந்து போனவரா இருக்கலாம், அந்த சாதனமா பயன்படக்கூடியவர், அல்லது உசுரோட உள்ளவரா இருக்கலாம், மகான்னு சொல்லக்கூடிய சேகுமார்களா இருக்கலாம், சாமியார்களா இருக்கலாம், வலிமார்கள் சொல்லக்கூடிய இறந்து போன சமாதிகள் அடங்கப்பட்டவர்களா இருக்கலாம், அல்லது சிலையாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். இவங்க வழியாத்தான் நாம இறைவனை அணுக இயலும் என்று நினைத்துக் கொண்டு அவங்க அல்லாஹ்ட்ட, கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய வேண்டுதலை எல்லாம் இவர்கள் வழியாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகம் முழுவதும் நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதனால என்ன ஏற்படுது தெரியுமா? இந்த இடையில் இருக்கக்கூடியவர்கள் அதை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தவும், மக்களை ஏமாற்றவும், ஆன்மீகத்தின் பெயரால சுரண்டவும் நம்மளே வாசலை திறந்து விட்ட மாதிரி ஆயிடுது. இது அல்லாஹ்வை இப்படித்தான் நம்ம அணுகணுமா? நம்மளை படைச்ச இறைவனை அணுகுவதற்குரிய முறை இதுதானா? இப்படி ஒரு சேனல் வழியாவா என்று அல்லாஹ் எந்த இடத்துல சொல்லி இருக்கிறானா என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தோமேயானால்
திருமறை குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை இந்த நம்பிக்கையை தகர்க்கிறது. எப்படி தகர்க்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை முதலாக சந்தித்தார்களோ, மக்காவில் உள்ளவங்க அவங்கள தான் முதல்ல சந்திக்கிறாங்க. எந்த மக்களை முதலாக சந்தித்தார்களோ அந்த மக்காவிலே உள்ள இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை அல்லாஹ் என்றுதான் நம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. படைக்கிறவன் அல்லாஹ், ரிஸ்க் தரவன் அல்லாஹ், மழை இறக்கிறவன் அல்லாஹ். இதெல்லாம் யாரு? அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம் இதை சரியா புரிஞ்சிருந்தார்கள் என்று குர்ஆனே சொல்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலையின் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று இவர்களிடத்தில் நபியை நீங்கள் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். மக்காவுல உள்ள மக்கள்கிட்ட போய் வானத்தை படைச்சது யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ்னு சொல்லுவாங்களாம். பூமியை படைச்சது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவாங்களாம். வலையின் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து மழையை இறக்கியவன் யார் என்று கேட்டு பாருங்கள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். வலையின் சால்தஹும் மன் ஹலகஹும், அவங்கள படைச்சது யார் என்று கேட்டு பாருங்கள், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அனைத்தையும் மிகைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய கடவுள் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். அப்ப மக்காவுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எப்படி கடவுளை அல்லாஹ்வை இறைவனை நம்பி இருக்கிறோமோ அப்படி நம்பினார்கள். என்ன தப்பு பண்ணாங்க என்று கேட்டா, அல்லாஹ்வை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அவனை நேரடியாக நமக்கு அணுக இயலாது. அவங்க செஞ்ச ஒரே மிஸ்டேக் அதான். அதை திருத்த தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி கொடுக்க வரவே இல்லை. அவங்க வருவதற்கு முன்னாடி அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியும். தெரிஞ்சதுனால தான் நபிகள் நாயகத்துடைய தகப்பனாருக்கு பேர் அப்துல்லான்னு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய அடிமை. அவங்க வாப்பா காலத்திலே அல்லாஹ் வழங்கி வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகத்துடைய தகப்பனார் பேர் அப்துல்லான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய அடிமைன்னு அவங்களுடைய வாப்பாவுக்கு அத்தாவுக்கு பேர் வச்சாங்கன்னு சொன்னா அவருடைய தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு அல்லாஹ் பத்தி. அல்லாஹ் தான் எஜமான், நம்ம தான் அடிமைன்னு வழங்கி வச்சிருந்தாங்க. அப்ப அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருந்த அந்த மக்கள் அல்லாஹ் தவிர மற்றவங்களையும் கொஞ்சம் குளிப்பாட்டினார்கள், மற்றவங்களையும் திருப்திப்படுத்த நினைத்தார்கள். சிலை வடிவமாக வைத்துக்கொண்டு, சமாதி வடிவமாக வைத்துக்கொண்டு அவங்களையும் கொஞ்சம் போய் என்ன செஞ்சாங்க? வழிபாட்டுகளை செஞ்சாங்க, காணிக்க போட்டாங்க, அவங்கள கெஞ்சினாங்க, பிரார்த்தனை பண்ணாங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்ன பதில குர்ஆன் சொல்கிறது, மானாபதுவும் இல்லாலியு கர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்க இவங்களை எதுக்கு வணங்குறோம் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைக்குவாங்க, அதுக்கு தான். இவங்க அல்லாஹ் இல்ல. மக்காவில் உள்ள காபிர்கள் சொல்றமே இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்லி வணங்கி இருக்கிறாங்க? நாங்க இவங்களை வணங்குறது நெசம், இவங்களை கடவுள் என்று நினைத்து நாங்கள் வணங்கவில்லை. இவங்களுக்கு ஒரு காணிக்கையை நாங்கள் போட்டால், நேர்ச்சை செய்தால், இவங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டோம்னு சொன்னா அல்லாஹ்ட்ட எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள், அதுக்கு தான் வணங்குறோம் என்று அவங்க சொன்ன பதிலை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹாஉலாயி ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள். நாங்க ஏன் இவங்களை எல்லாம் வணங்குறோம் என்று கேட்டா, இவங்களை அல்லாஹ்னு நினைத்து நாங்கள் வணங்கவே இல்லை. நாங்க இவங்களை வணங்கினா, இவங்களுக்கு நேர்ச்சை பண்ணா, இவங்களுக்கு காணிக்க போட்டா அல்லாஹ்ட்ட எங்களுக்காக பேசி தருவாங்க என்று அவங்க சொன்னதாக குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அப்ப என்ன இதுல விளங்குது? அவர்கள் அல்லாஹ்வை அணுகுவதற்கு இந்த குறுக்கு வழி இருக்குன்னு நினைச்சாங்களே, அதை திருத்தத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்தவர். அதனாலதான் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அவங்களை இணை கற்பிக்கிறார்கள் சொன்னமே. மக்காவில் உள்ளவங்கள ரெண்டு அல்லாஹ் சொன்னாங்க அவங்க இல்ல. அல்லாஹ் 8 பேர்னு சொன்னாங்களா? இல்ல. ஒரு அல்லாஹ் தான். அவன் பெரிய ஆளு, இவங்க வாங்கி தர்றாள், இவங்க புரோக்கர்ஸ். அவங்க நினைத்ததெல்லாம் என்னது? இவங்க எல்லாம் இடைத்தரகர்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு வாங்கி தருவார்கள். அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்கள் வந்து அல்லாஹ் படைத்தவன் ஒருத்தன் இருக்க, இறந்து போன தர்காவில் போய் அவுலியாவேன்னு கேட்கறாங்க. ஏன்பா நேர கேட்க வேண்டியதானே? வாங்கி தருவாங்க, நெருக்கமாக்கி தருவாங்க, அல்லாஹ்விடத்துல சிபாரிசு பண்ணுவாங்க. அப்ப அபூ ஜஹல் சொன்னதாக அல்லாஹ் எதை குர்ஆனில் சொல்கிறானோ அதை இஸ்லாம் என்ற போர்வையில் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதை திருத்துவதற்கு மாற்றுவதற்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தானோ அதையே இஸ்லாம் என்ற பெயரால் இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வை அணுகிறதுக்கு இந்த மாதிரி இடைத்தரகர் வேணும், ரெக்கமெண்ட் வேணும், பரிந்துரையை வச்சு தான் அல்லாஹ்வை அணுக முடியும்னு நினைக்கிறாங்க. இது தப்பு. இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே கிடையாது. இந்த வசனத்தில் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது போக நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து பாருங்கள். அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் கூட நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செய்கிறோம் அந்த விஷயத்துல.
அல்லாஹ்வை அணுவதற்கு ஒரு ஆள் வேணும், ஒரு ரெக்கமெண்ட் வேணும், ஒரு பெரியாரை பிடிக்கணும், ஒரு மகானை பிடிக்கணும், ஒரு செய்கை பிடிக்கணும், ஒரு சாமியாரை பிடிக்கணும் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோமே, இது தர்க்க ரீதியா லாஜிக்கா அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தாலும் கூட இது பெரிய தப்புன்னு உங்களுக்கு குர்ஆன் ஆயத்து உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, ஹதீஸே உங்களுக்கு தெரிய வேணாம். சிந்திச்சு பார்த்தாலே விளங்க இது பெரிய டேஞ்சரான சிந்தனையாவில் இருக்கு, சரியில்லையே. எப்படி சிந்திக்கணும்? சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்னு கேட்டா, நாம ஒரு ஜனாதிபதி அணுக போறோம். ஜனாதிபதி நான் போனா எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? கிடைக்காது. யார வெளியே விடான்றாங்க. அப்ப நான் போய் ஜனாதிபதியை பார்க்கிறதா இருந்தால் இங்க இருந்து கீழ இருந்து ஒரு எம்எல்ஏ பிடிச்சி, அவர் மூலமா ஒரு எம்பியை பிடிச்சி, அவர் மூலமா மத்திய அமைச்சரை பிடிச்சி, அவர் மூலமா அவர் போனா தான் நான் என்ன செய்ய முடியும்? பிரதமரையோ ஜனாதிபதியோ என்னால பார்க்க முடியும். அது மாதிரி தான் மாநிலத்திலையும் பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி பார்க்க முடியல? எனக்கு அவரை தெரிகிறது, அவருக்கு என்னை தெரியாது. இதன காரணம். எதனால சிஎம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் பிடிக்கிறோம்? எனக்கு சிஎம் தெரியும், சிஎம்க்கு என்னை தெரியணும்ல, என்னை தெரியாது. என்னை அவருக்கு தெரியாத காரணத்தினால ஒரு ஆள் வந்து அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. நல்ல ஆளு, நம்ம கட்சி உழைக்கிறவரு, ரொம்ப காலமா கட்சியில் இருக்கிறாரு, நம்ம தாப்பனார் காலத்தில் இருக்கிறாரு, ஏதாவது போய் சொல்லி ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டி இருக்குது. இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோம்ல, அல்லாஹ்ட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு அல்லாஹ்வை தெரியும், அல்லாஹ்வுக்கு என்னை தெரியும். எனக்கு அல்லாஹ்வை தெரியறதை விட அல்லாஹ்வுக்கு என்னை அதிகமாக தெரியும். நம்ம அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோம், அல்லாஹ்வுக்கு என்னை தெரியாதா? உங்களை பத்தி அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ற ஒரு ஆள் வேணும் நீங்க நினைச்சாலே அல்லாஹ்வை விட இவருக்கு உங்களை பத்தி அறிவு கூடன்னு வராதா? நான் போய் உங்களை அல்லாஹ்ட்ட சொல்லி தர போறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப என்னைய பற்றி அல்ல உங்களை பற்றி அல்லாஹ் என்ன தெரிந்து வைத்திருக்கிறானோ அதை விட எனக்கு கூட தெரியும். அவுலியா வந்து உங்களுக்கு உங்களை பத்தி அல்லாஹ்ட்ட சொல்ல போறாருன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவுலியாங்கிறவர் உங்களை பத்தி அல்லாஹ்வை விட ரொம்ப தெரிஞ்சவன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு என்னமோ தெரியாத மாதிரி இவர் உங்களை பத்தி ஏட்டு தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரியும் இவர் போய் அல்லாஹ்ட்ட சொல்ற மாதிரி தான் அர்த்தம். அப்ப இது அல்லாஹ்வுக்கு இடையில நீங்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் என்று நீங்கள் எடுத்தீர்களே, ஆனால் அப்ப அல்லாஹ்வுக்கு ஒண்ணு தெரியாது என்று நீங்கள் உங்களை அறியாமல் ஒப்புக்கொள்கிறீர்கள். அப்ப அல்லாஹ்வை மனித நிலையில் வைத்து பார்க்கிறீர்கள். மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இப்ப நான் அல்லாஹ் அடுத்து நேரடியாக கேட்கிறேன், இறைவா எனக்கு தீராத வயிற்று வலியா இருக்கு, அதை போக்கு, அல்ல ரொம்ப கஷ்டப்படுறேன், வறுமையா இருக்கிறேன், அது நீக்கு, ரொம்ப கடனாளி ஆயிட்டேன், அந்த கடனை நீக்குன்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அப்படி நம்மளை பார்த்துவிட்டு இவன் யாரா புதாளா இருக்கான், இவன் என்ன பார்த்தது அப்படி சொல்லுவானல்ல? முதலமைச்சர் சொல்லுவார், ஜனாதிபதி சொல்லுவார், மந்திரி சொல்லுவார், விரட்டி விடுவாரு, குள்றக்கு வந்திருப்பாங்க விரட்டி விடு, அப்படி கூட சொல்லிடுவார். படைச்சவன் சொல்லுவானா? அப்ப எதுக்கு புரோக்கரு? நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் வந்து அனைத்தையும் அறிந்தவன்கிறத கூட நம்ம வழங்கல. அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும் வழங்கல. வெளிப்படையா உள்ளது மட்டும் அவனுக்கு தெரியாது, இங்க உள்ளதும் தெரியும். யாலமு ஹாயினத்தல் அயுனி வமா துக்ஃபி சுதூர், கண்களுடைய சாடை பேசுறீங்களே அதுவும் அவனுக்கு தெரியும். உங்கள் உள்ளங்களிலே மறைத்து வைத்திருக்கிறீர்களே அதுவும் அவனுக்கு தெரியும். சிபாரிசு பண்ண போறாரு, அவருக்கு வெளியில உள்ளதான் தெரியும், அவனுக்கு உள்ளதும் தெரியும். நீங்க என்ன நோக்கத்துல கேட்கறீங்க, என்ன கிரிமினலா வர்றீங்க, எல்லாம் தெரியும். அப்ப நீங்க ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிங்க என்று சொன்னாலேயே அங்க ஒரு உங்களை அறியாமல் ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லாஹ் விவரம் கேட்டவன். அதான் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு ஒண்ணும் தெரியாது, அல்லாஹ்வை விட இவர்களுக்கு அதிகமா தெரியும். இதுதான் அல்லாஹ் புரிஞ்சுக்கிற லட்சணமா? அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய அல்லாஹ் அக்பர்ங்கிறீங்க, எல்லாத்திலும் அக்பர் தான். அவன் கேட்கிற சக்தியில அக்பர், அக்பர்னா மிகப்பெரியவன். எதுல மிகப்பெரியவன்? கேட்கறதுல பெரியவன், பார்க்கறதுல பெரியவன், கொடுக்கறதுல பெரியவன், தர்றதுல பெரியவன், தண்டிக்கிறதுல பெரியவன், மன்னிக்கிறதுல பெரியவன், அருள் செய்வதில் பெரிய, எல்லாத்திலையும் பெரியவன். அல்லாஹ் அக்பர்னு வாயினால சொல்றோம், அனைத்துக்கும் பெரியவன், அனைத்துக்கும் பெரியவன் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டு இல்லை இல்லை உன்னை விட இவர் பெரிய ஆளு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த ரெக்கமெண்ட் என்று சொல்வது வந்து அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒரு ஆளை நீங்க இடையில பிடிக்கிறீங்கல்ல, இடைத்தரகரா பிடிச்சி நீங்க முதலமைச்சரையோ ஒரு மந்திரியோ பார்க்க போறீங்க. இந்த முதலமைச்சரை பார்க்க போற இடைத்தரகர் பாருங்க, அவர் கண்டிப்பா அவருடைய லாபத்துக்கு தான் உங்களை அறிமுகப்படுத்துவார். தன்னுடைய லாபத்துக்கு ஒண்ணு வந்து ஏற்கனவே நீங்கள் அவர் வெற்றிக்கு உழைத்திருப்பீர்கள், அதுக்காக உங்களை கூட்டிட்டு போவார். இல்லன்னா இப்ப ஏதாவது கவர்ல வச்சு ஏதாவது கொடுத்திருப்பீர்கள். ஒன்னும் ஏற்கனவே நீங்க அவருக்கு ஏதாவது பாடுபட்டு இருந்தா உங்களை கூட்டிக் கொண்டு அறிமுகப்படுத்துவார். இல்லைன்னு சொன்னா இனிமே ஏதாவது 1 லட்சம் ரூபாய் தரியா, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தர்றேன், 2 லட்சம் ரூபாய் தரியா, அந்த லைசன்ஸ் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் வரக்கூடிய லாபத்திற்காகவோ ஏற்கனவே அவர் பெற்ற லாபத்திற்காகவோ தான் உங்களை கொண்டு அறிமுகப்படுத்துவார். இல்ல வரவனை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஜனாதிபதி விட முடியுமா?
அவனுக்கு ஏதாவது இருக்கணுமா இல்லையா? அவனுக்கு ஏதாவது லாபத்துக்கு செய்வான். இப்ப நீங்க மகான்கள் பெரியார்கள் சொல்லி கொண்டு போனீங்கன்னா நீங்க அவங்கள அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். எந்த மாதிரி யூஸ் பண்றீங்க? அவங்களையும் கேவலப்படுத்துறீங்க. புரோக்கரா வருவாங்கன்னா இந்த புரோக்கருடைய வேலை என்ன? இல்லாத இருக்கிறதா சொல்லி, இருக்கிறத இல்லாதா சொல்லி, அதுதானே புரோக்கர். உங்களை ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பீங்க, அவன் உங்களை அறிமுகப்படுத்துவான். இவர் தலைமுறையா நம்ம கட்சியில தான் இருக்கிறாரு, அந்த காலத்தில் பச்சை குத்து நாள் இவரு, அப்படி எல்லாம் உங்களை பத்தி கொஞ்சம் கூட குறைய அறிமுகப்படுத்தணும், போய் சொல்லணும். அப்படிலாம் சொல்லி அவரை ஏமாத்தி காரியம் சாதிக்கப்படும். பெரும்பாலும் என்ன செய்வாங்க, உங்களுடைய யதார்த்தம் என்னவோ அதை பல மடங்கு பெருக்கி சொல்லி அவரை ஏமாத்தி நம்ப வைத்து அந்த முதலமைச்சரிடமிருந்து ஒரு காரியத்தை சாதித்து தருவார்கள். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு நம்ம தொழுகிறதே இல்லை, நோன்பு வைக்கிறதே இல்லை, ஜக்காத்தும் கொடுக்கிறதே இல்லை, எல்லா தப்பும் பண்றோம். நம்மளை கூட்டிட்டு போய் இந்த மகான் பெரியார் போய் யா அல்லாஹ் இவர் எப்ப பார்த்தாலும் பள்ளி வாசலை கெதின்னு இருப்பாரு சொல்ல முடியுமா? என்னத்துக்கு சொல்ல போறாருங்கிற? நீ எல்லா தப்பையும் பண்ணி இருக்கும் பொழுது இவர் போய் என்ன எக்ஸ்ட்ரா சொல்லி போறாரு? சிபாரிசு பண்ணுவான்னு சொல்றீங்களே, என்ன சிபாரிசு பண்ணுவாரு? தொழுவாத ஒரு மனுஷன் கூட்டிட்டு போய் அல்லாஹ் ஒரு பள்ளிவாசல கதின்னு இருப்பாரு, ஒரு நோம்பு விட மாட்டாரு, அப்படியா நல்லா நம்பி அப்படியா அர்த்தம்? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் ஒரு ஏமாளிமா நினைக்கிறோம். பொய் சொல்லி முதலமைச்சரை ஏமாத்துற மாதிரி, பிரதமரை ஏமாத்துற மாதிரி, லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கிற மாதிரி அல்லாட்டையும் சாதிக்கலாம். கிடையவே கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இதா சாலக இபாதி அன்னி, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்றான். இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டால போதும், கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள புரோக்கர் இடைத்தரகர் ஒளிஞ்சிட்டா போதும், சுரண்டல் அழிஞ்சு போயிடும், ஏமாத்து இருக்காது, ஃப்ராட் இருக்காது. மதத்தின் பெயரால் உள்ள பெரும்பாலான பித்தலாட்டங்கள் ஒழிப்பதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? இதா சாலக இபாதி, எனது அடியார்கள் நபியே முகமதே உன்னிடத்தில் வந்து என்னை பற்றி கேட்டால், அல்லாண்டா யார் என்று கேட்டார்களே ஆனால் சொல்லு கரீபுன் இன்னி கரீபுன், நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லு. அல்லாண்டா யார், எங்க இருக்கிறான், அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று உன்னை கேட்கிறாங்களா? அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும்? இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன். அருகில் மாத்திரம் இல்ல, உஜீபு தாவத்த தாயி இதாதான், என்னை பிரார்த்திக்கும் பொழுது பிரார்த்திப்பவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன். பக்கத்துல இருக்கிறேன், பக்கத்துல இருக்கிறனால போய் கேட்ட இயலாது. ஒரு பயங்கரமான கஞ்ச பைய பக்கத்துல இருப்பான், பக்கத்துல கேட்ட முடியுமா? கொடுக்கிறவனாவும் இருக்கணும்ல, அவன் பக்கத்துல இருந்தா மட்டும் கேட்ட முடியாது, பக்கத்துல இருக்கணும், அவன் தர்றவனாவும் இருக்கணும். நமக்கு பக்கத்துல ஒரு கோடீஸ்வரன் இருக்காரு, ஆனா எச்சிக்கையால காக்கா வரட்ட மாட்டாரு, கேட்க முடியுமா போய்? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? கிட்டையும் இருக்கிறேன், கிட்ட மட்டும் இருக்க நினைச்சுக்கிறாத, தர்றவனாவும் இருக்கிறேன், கேட்கிறவனுக்கெல்லாம் தருவேன். உஜீபு தாவத்த தாயி இதாதான், அழைக்கக்கூடிய நேரத்தில் அழைப்பவனுடைய அழைப்பிற்கு நான் பதில் தருகிறேன். ஃபல் யஸ்தஜீபு லீ, என்னிடமே பதிலை தேடட்டும். என் அடியார்கள் என்கிட்ட தான் ரிப்ளை கேட்கணும், வேற ஆள் வழியா புரோக்கர் வழியா வரக்கூடாது. ஃபல் யஸ்தஜீபு லீ, என்னிடமே நேரடியாக அணுகட்டும். வல் யூமினு பி, என்னையே நம்பட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அப்போதுதான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். எப்படி நம்ம நம்பணும்? அல்லாஹ் நம்ம கிட்ட இருக்கிறான். கிட்டனா அதையும் வளர்க்கிறான். கிட்டனா என்ன? 2 மைல் இல்லையா, 10 மைல் தொலைவில்லையா, எங்க கிட்டையா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், கிட்டனா எங்க கிட்ட இருக்கு தெரியுமா? உன்னுடைய பிடரி நரம்பை விட நான் உனக்கு கிட்டத்தில் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மனிதன்கிறவன் மூளைதான மனுஷன். ஒரு மனிதன் அந்த உடல் எல்லாம் சொல்லி கொண்டாலும் மனிதன் யாரு? மூளைதான் மனுஷங்கிறது. அதான் அதுக்கு ரொம்ப கிட்ட உள்ளது எது தெரியுமா? பிடரி நரம்பு தான். அந்த மூளையோட ஒட்டி அங்கதான் எல்லா கனெக்ஷனும் ஜாயிண்டா இருக்கு, முடிச்சு அங்கதான் இருக்குது. இந்த பிடரி தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப கிட்ட உள்ளது. என் கை எனக்கு கிட்ட இல்ல, கைக்கு மூளைக்கு தூரம் இருக்குல்ல, மூளை தான் மனுஷன் எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் உங்களுக்கு ரொம்ப கிட்ட உள்ள பார்ட் எதுன்னா பிடரி தான். அப்ப பிடரி தான் ஒரு மனுஷனுக்கு, அவனுடைய மூளைக்கு, அவனுடைய சிந்திக்கிற திறனுக்கு, அதை தீர்மானிக்கிற உறுப்புக்கு பக்கத்தில் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் அது இல்ல பக்கத்தில், நான் தான் பக்கத்தில் இருக்கிறேன். இதான் பக்கத்தில் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். இல்ல, இது பக்கத்துல கிடையாது. இது எவ்வளவு பக்கத்துல இருக்கிறதோ அதை விட கிட்டத்தில் நான் இருக்கிறேங்கிறான். அப்ப அல்லாஹ் அவ்வளவு கிட்ட இருக்கிறேங்கிறான். அதாவது உனக்குள் 2.5 இருக்கிறேன்னு சொல்றான். இம்மோ தூரத்துல எதுக்காக வேண்டி நீ வேற ஆள்கிட்ட போற? வேற ஒரு ஆள்கிட்ட போற எதுக்கு போறோம்? நம்ம விட தூரத்தில் அவர் இருக்கிறார்கள், அதுதான் போறோம். நம்ம விட தூரத்தில் இருக்கிறார்கள், ஜனாதிபதி ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். நீ யார புரோக்கரா பிடிக்கிறியோ, நாகூர்ல அடங்கி இருக்கிற ஒரு புரோக்கரா பிடிக்கிறியா, உனக்கும் அவருக்கு 500 கிலோமீட்டர் இருக்கு. நான் அதை விட கிட்ட இருக்கிறேன்.
அட கிட்ட இருக்கிறவனை விட்டு போட்டு எட்ட உள்ளால போய் புரோக்கரா பிடிக்கிறீங்க. நான் தரக்கூடிய ஓனர் முதலாளிக்காரன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ புரோக்கரா பிடிக்கிற ஆளு 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறார். அது மூத்தா போயிட்டார். அவரை போய் கூப்பிடுறீங்கன்னு நல்லா கேட்கறான். அதான் கிட்டங்கிறான். அப்ப நம்ம அறிவாளி யார்கிட்ட கேட்கணும்? இவ்வளவு கிட்டவன் இருக்குமா நமக்கு ஆளுக புரோக்கர் எதுக்கு கேட்டா உடனே கேட்க போகுது, உடனே போக போகுது. அப்ப அல்லாஹ் அதுதான் சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட மனிதனுக்கு நாம் தான் அருகிலே இருக்கிறோம் அப்படின்னு இருக்குது. அருகிலன்னா அல்லாஹ் மனுஷன் ஒன்னு விளங்கிட கூடாது. அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருகே இருக்கிறான்டா என்ன அர்த்தம்னு கேட்டா, குன்து சம்அஹுல்லதி யஸ்மஉ வ பஸரஹுல்லதி யுப்சிரு. அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அவன் கேட்கிற காதாக நானாகி விடுகிறேன், அவன் பார்க்கிற பார்வையாக நானாகி விடுகிறேன். அவன் ஒரு முழம் எடுத்து வைத்தானே, ஒரு ஜான் எடுத்து வைத்தால் நான் ஒரு முழம் அவனை நோக்கி வருகிறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருகிறேன். இப்ப என்னத்துக்கு வேற ஆளு? நீங்க லேசா அப்படி எட்டு எடுத்து வைக்கிறீங்க அல்லாஹ் நோக்கி போறதுக்காக வேண்டி. அவன் அப்படி கையை கட்டி நிக்க மாட்டான். வா வா அது பண்ண மாட்டான். நீ ஒரு ஜான் எடுத்து வச்சினா அவன் ஒரு முழம் எடுத்து வைக்கிறாங்கிறான். நீ நடந்து வர்ற அல்லாஹ் நோக்கி, அவன் என்ன செய்யறான்? தர்றதுக்கு ஓடி வர்றான். யாரெல்லாம் கெஞ்சிறதுக்கு நீ கையேந்திர, நீ கையேந்திர வேகத்தை விட பல மடங்கு வேகமா கொடுக்கிற கை அவனுக்கு நீளுது. அவன் அவ்வளவு பாஸ்டா வர்றாங்கிறான். நீ ஏந்துவதை விட அவன் தருவதற்கு வேகமா வருகிறான். அப்படி அதான் நெருக்கத்துக்கு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லபு அலைஹி. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கேட்டா, தர்றதுல கேக் காட்டி கோவப்படுவானா. கேக் காட்டி கோவப்படுற ஒருத்தரை வச்சுக்கிட்டு எதுக்கு புரோக்கர்? கேட்டா சங்கடப்படுறவன பாக்குறோம். எவ்வளவுதான் வள்ளல் பேர் எடுத்தாலும் எவ்வளவுக்கு தருவார் அவரு? ஒரு தடவை கேட்பீங்க, இன்னைக்கு போய் கேட்டீங்க, வள்ளல் பக்கத்து வீட்டுல பெரிய வள்ளல் இருக்காரு, கேட்கறீங்க, ஒரு 500 ரூபாய் தந்துருவாரு. வெளியே வந்துட்டு மறுபடியும் 500 ரூபாய் கேட்கறீங்க. இப்பதான் வந்துட்டு போன சொல்லுவாரா இல்லையா? இப்பதான் வந்துட்டு போன வரல. இவன் என்ன செய்வான்? சந்தோஷம். இங்க பார், எனக்கு முடியும் நினைக்கிறான் பத்தியா, நான் கொடுப்பேன்னு நினைக்கிறான் பத்தியா, திருப்பி திருப்பி வர்றான் பத்தியா. இப்படிப்பட்டவன் இறைவன். நம்ம மனுஷன் கேட்டா புரோக்கர் கேட்டீங்கன்னா சங்கடப்பட்டுருவான். இவன் சங்கடமே பட மாட்டானா, கோவப்படுவானா. நான் ஒருத்தன் இருக்கிறேன், தர்றதுக்கு ரெடின்னு சொல்றேன், கேட்ட கேட்க மாட்டேங்கிற. அப்ப எவனெல்லாம் அல்லாட்ட கேட்கலையோ அவன் மீது அல்லாஹ் கோவப்படுவான். அப்ப கேட்காட்டி கோவப்படுறது என்பது கருணையுடைய உச்சகட்டம். ஏன் நீ கேட்காம இருக்கிற? அப்படிப்பட்டவனாக நீங்கள் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை புரியுது எப்படி புரியணும்னா, எந்த தரகரும் வேண்டியதில்லை, எந்த புரோக்கரும் வேண்டியதில்லை. நேரடியாக அல்லாட்ட கேள்வி என்ன தேவையா இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் உன்னுடைய கோரிக்கையை வை, நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கிறேன். அல்லாஹ் எந்த அளவுக்கு எல்லாம் சொல்றான்னு கேட்டா, இரவுல நள்ளிரவுல முதல் வானத்தில் இறங்கி உருவமா நமக்கு சொல்லி தருகிறார்கள். யாராச்சும் மன்னிப்பு கேட்கிறவன் இல்லையா, நான் மன்னிக்கிறேன். யாராவது கோரிக்கை வைக்கிறவன் இல்லையா, நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கேன். டெய்லி அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாவம் செய்யறது மனுஷன் இயல்பு. மன்னிப்பு கேட்கறீங்க பாருங்க, சந்தோஷப்படுறான். பார், பாவம் செஞ்சுட்டான், செஞ்சவன இப்ப என்ன செய்யறான் பாத்தியா, நான் மன்னிப்பேன் நினைக்கிறான் பாரு. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் மன்னிப்பேன் நினைக்கிறான் பாரு, என்கிட்ட கையேந்திரம் பாரு. அப்படி அல்லாஹ் பெருமை அடைவான். ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் சும்மா போனா போன்னு தர்றவன் கிடையாது. கேட்டா அவ்வளவு குஷி அவனுக்கு தாங்கல. அல்லாஹ் கேட்ட உடனே சங்கடப்படுவான்னு நினைக்காதீங்க. கேட்டான்னு செய்வான், அவனுக்கு சந்தோஷம். இப்ப புரோக்கர் வேணுமா? இப்படி ஒரு இறைவன் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில், இறைவனை இப்படி நம்ம நம்பக்கூடிய நேரத்தில் நாம நேரடியாக அவன்கிட்ட அணுகக்கூடாது. இதை புரிந்து அல்லாஹ்விடத்திலே புரோக்கர் இல்லாம, இடைத்தரகர் இல்லாம நேருக்கு நேர் கேட்கக்கூடியவராக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வார்.